என்னது நிஜமாவா? உன் சீனியர் வாழ்க என அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டவளை பூஷி விழித்து பார்த்து கொண்டிருக்க விஹுவோ முறைத்து கொண்டிருந்தான். அச்சச்சோ, இன்னைக்குன்னு பார்த்து நான் அங்கே இல்லையே. அத்தான் என் செல்ல அத்தான் இல்லை. நீ என்ன பண்ணுற? அதை அப்படியே ஒரு ரூமில் பத்திரமா எடுத்து வை. நான் நைட்டு வந்து எடுத்துக்கிறேன் என்றவள் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என குரலை தலைத்து ரகசியம் பேசுவது போல், இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். முக்கியமாக உன் தம்பி ஒருத்தன் இருக்கானே, அந்த தீனி பண்டாருக்கு மட்டும் தெரியவே கூடாது. பக்கி நான் வர்றதுக்குள்ளே திருடி தின்னுடும் என்றாள். அந்த கொடுமையை ஏன் கேட்குற? என்ன டெம்போலாம் வச்சு கடத்தியிருக்காங்க உன் 2 மாமியும் என்றவள். நீ மட்டும் வந்து இருந்தா அப்படியே உன்னை சினிமா பீச்சுன்னு எங்கேயாவது தள்ளிக்கிட்டு போயிருப்ப எனவும் பூஷி வாய் விட்டு சிரிக்க வெகு உணர்வற்று வெறித்து கொண்டிருந்தான். இல்லத்தா, நீ வர வேண்டாம். அம்மா எல்லாம் வெளியே போயிருக்காங்க. எனக்கும் இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு. அது முடிஞ்சதும் அங்கே வந்ததும் நான் கிளம்பி வந்துடுறேன். நீ மட்டும் நான் சொன்னது போல் அதை ஒரு ரூமில் ஒழித்து வை. பாய்டா என போனே வைத்தாள். அவளை பார்த்து புன்னகைத்த பூஷி, யாரடி நந்த அண்ணாவா எனவும் பூஷியை ஒரு கோவ பார்வை பார்த்துவிட்டு தன் பணியில் கவனத்தை வெகு செலுத்த ஆர்வ சந்தோஷமாக ஆமா என்றாள். அப்படி என்ன வாங்கிட்டு வந்தாங்க என அவளுடன் கேட்கவும், அதுவா, ஜிலேபியும் வடப்பாவும் என்றாள் கண்கள் மின்ன. இவள் பேசியதை வைத்து என்னவோ என்ற எதிர்பார்ப்புடன் இருந்தவள் அவள் சொன்னதை கேட்டு இதற்காகவா இத்தனை ஆர்ப்பாட்டம் என்பது போல பார்த்தவள் அதையே கேட்கவும் செய்தாள். ஹே, பின்ன இல்லையா, நந்து அத்தான் 2ஐயும் எனக்காகவே சவுகாப்பேட்டில் இருந்து என் ஃபேவரட் ஷாப்பில் வாங்கிட்டு வந்த இருக்காரு மை ஸ்வீட் நந்தத்தான் எனவும் படாரென்று சத்தத்துடன் தன் லேப்டாப்பை மூடிவிட்டு எழுந்து விறுவிறு என மாடி ஏறி சென்று விட்டான் விஹு. அந்த சத்தம் அதிர்ந்து திரும்பியவள் புரியாமல் குழம்பி பூஷியை திரும்பி பார்க்கவும் அவளுக்குமே ஒன்றுமே புரியாமல் முழித்தவள். அது அண்ணாவுக்கு ஒர்க் பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருந்தால் பிடிக்காது. நாம் இங்கே பேசுகிறது அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகியிருக்கும், அதான் என்றாள். அதற்கு இங்கே வந்து உட்காரணும்? நாமளா கூப்பிட்டோம் என மனதுக்குள்ளே நொடித்தவள் அவன் அங்கிருந்து அகன்ற பின் இன்னும் குஷியாகி வளவளத்தபடியே தன் பணியை செய்து முடித்தாள். சிறிது நேரத்தில் அனைவரும் வந்துவிட இவள் எத்தனை மறுத்தும் சாப்பிட்ட பின்பே கிளம்ப அனுமதிக்க எப்போது ஓடலாம் என்பது போன்றே நின்றிருந்தவளை அவர்களின் அடுத்த பேச்சில் அதிர்ச்சிக்குள்ளாக்கினார்கள் 4 பெண்களும். நாளை மாலை நேராக நிச்சயம் நடக்கும் ஹாலுக்கு வரலாம் என்று நினைத்து கொண்டு இருந்தவள் மீண்டும் மூவரும் நாளை காலை வீட்டிற்கு விரைவாக வருவது பற்றி பேசவும் அதற்கும் தனக்கும் சம்மந்தம் இல்லாதது போல் அந்த பேச்சை தன் காதில் விழாதது போல் அங்கிருந்து நழுவ பார்க்க சரியாக மைதிலியிடம் நாளைக்கு 6 விடுமுறைதான் என கோர்த்து விட்டார் அகிலா. அதில் உண்மையாக சந்தோஷித்த மைதிலி, அவளையும் அப்போ காலையிலே கூட்டிட்டு வந்துடுங்க எனவும் அதிர்ந்தவள் எத்தனையோ சமாளித்து சமாதானம் செய்தும் மாலை ஆதியோடு சேர்ந்து வருவதாக சொல்லியும் மைதிலி கொஞ்சி கெஞ்சி அருகில் இருந்த பூஷியும், ஹே ப்ளீஸ் டி, நான் இங்கே தனியாக இருக்கணும்டி, பூர்ணி கூட இல்லை, ப்ளீஸ் ப்ளீஸ் என கெஞ்சவும் மனமே இல்லாமல் வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டாள். அகிலாவை முறைத்தபடியே காலையில் வருவதாக சொல்லி அனைவரும் விடைபெற டிரைவரை கொண்டு விட சொல்லி விடை கொடுத்தார் மைதிலி. நடந்த அத்தனை நிகழ்வையும் மாடி ஹாலில் அமர்ந்தபடி பார்த்து கொண்டிருந்தான் விகான். முத்துக்குமார் லட்சுமி அம்மாள் தம்பதியினருக்கு 4 பிள்ளைகள், 2 ஆண் 2 பெண். முதலில் மனோகரன், அடுத்து அருணா, அதுக்கடுத்து மனோரஞ்சன், கடைசியாக மைதிலி. இதில் முதலில் அருணாவிற்கு முரளியை திருமணம் செய்த பின் 3 வருடங்கள் கழித்து மனோகரனுக்கு அகிலாவை மணமுடித்தனர். இருவருமே அமைதியான அன்பான வாழ்க்கை துணை அமைய அழகான வாழ்க்கை வாழ்ந்தனர். அடுத்து மைதிலிக்கு மனம் செய்த பிறகு மனோரஞ்சனுக்கு செய்ய நினைத்து வரன் பார்த்து கொண்டிருந்தனர். மைதிலி அப்போது ஒரு கம்பெனியில் MDக்கு PAவாக பணியாற்றி கொண்டிருந்தார். வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் படித்த படிப்பு வீணாகாமல் இருக்க திருமணமாகும் வரை பணிக்கு செல்வதாக மைதிலி வீட்டில் சம்மதித்தனர். இந்த நிலையில்தான் நண்பனின் கம்பெனிக்கு அவனை காண வந்தபோது ஜெயின் கண்ணில் பட்டார் மைதிலி. அவரை கண்ட நொடியே ஜெய்க்கு பிடித்துவிட அவரை காணவே அடிக்கடி வரத் துவங்கினார். முதலில் இதை கவனத்தில் கொள்ளாத மைதிலிக்குமே பிறகு ஜெய்யின் வருகைக்கான காரணம் புரிய தன் குடும்ப சூழல் மற்றும் அவர்களின் உயரம் எல்லாம் கருத்தில் கொண்டு அவரிடமிருந்து ஒதுங்க துவங்கினார். ஆனால் அத்தனை எளிதில் நினைத்ததை நிறைவேற்றாமல் விடக்கூடியவரா ஜெய்? கோடீஸ்வர குடும்பத்தின் ஒற்றை ஆர்மரிசு, 2 பெண் பிள்ளைகளுக்கு பிறகு தவமிருந்து பிறந்தவர், நினைத்ததை சாதித்தே பழகியவர். தன் மனம் கவர்ந்தவளை விட்டு விடுவாரா? தன் மனதை பல வகைகளில் மைதிலிக்கு உணர்த்தி கொண்டே இருந்தார். முன்பே அவரின் அழகிலும் கம்பீரத்திலும் ஆண்மையிலும் கவரப்பட்டு இருந்த மைதிலி குடும்பத்தை நினைத்தே தயங்க அதையும் தன் உண்மையான நேசத்தினால் உடைத்தெறிய செய்தார். ஆனால் இருவருக்கும் அந்தஸ்து வாழ்க்கை முறை மட்டுமல்லாது வேறு வேறு ஜாதி பிரிவை சேர்ந்தவர்கள். அதனால் நிச்சயமாக தங்கள் வீட்டில் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று மைதிலி தயங்க ஜெய் வீட்டிலும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு பெரிதாக பார்க்கப்படும் என அறிந்தே இருந்தார். எனவே பொறுமையாகவே இதை கையாள நினைத்திருக்க இதற்கு வாய்ப்பளிக்காமல் ஜெய்க்கு அவர்களின் நெருங்கிய சொந்தத்தில்
மத்திய அமைச்சரின் மகளை திருமணம் செய்ய நிச்சய ஏற்பாடுகள் நடக்க அவர்களிடம் பேசி புரிய வைக்க முயன்றால் அது தனக்கே எதிராகும் என்று அவர்கள் எப்படியாவது நினைத்ததை செய்யவே முயல்வார்கள் என்பதையும் அறிந்து வந்து முடிவை எடுத்தார். அது வீட்டிற்கு தெரியாமல் மணப்பது. முதலில் பயந்து தயங்கிய மைதிலியும் பிறகு ஜெய்யை இழைக்க வேண்டி வரும் என்பதால் சம்மதிக்க சிம்பிளாக கோவிலில் வைத்து தாலி கட்டி ரிஜிஸ்டர் செய்த பின்பே இரு வீட்டிற்கும் தெரிவிக்கப்பட்டது. திருமணம் முடிந்து தன் முன் வந்து நின்ற மகளை முத்துக்குமாரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தனையன்களும் தந்தை சொல் கேட்டு ஒதுங்கிவிட வாசலோடு திருப்பி அனுப்பப்பட்டார்கள். ஜெய் வீட்டிலும் இவர்கள் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை முன்பே எதிர்பார்த்திருந்ததால் கொஞ்சமும் கவலைப்படாமல் தன் காதல் மனைவியோடு வெளியேறி புது வாழ்க்கையே துவங்கினார் ஜெய். தங்களின் குடும்ப தொழிலோடு அவர் தனியாக கட்டுமான நிறுவனமும் நடத்தி வந்ததால் எதற்கும் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லாமல் போனது. ஆனால் ஜெய்யின் பெற்றோர்களால் முடியவில்லை அவரை விட்டு பிரிந்து இருக்க. ஒரே மாதத்திற்குள் அவரை தேடி வந்துவிட்டனர். இருவருக்கும் அவர்கள் மேல் பெரிய கோபம் எதுவும் இல்லாததால் அவர்களை ஏற்றுக்கொள்ள இதில் ஏமாற்றம் அடைந்தது ஜெய்யின் இரு அக்காக்கள்தான். அவரை வீட்டிற்குள் சேர்க்காததால் இனி மொத்த சொத்தும் நம்ம இருவருக்கே என நினைத்து கனவு கொண்டிருக்க ஜெய் திரும்ப வந்து அதில் மண் அள்ளி போட்டார். ஆனால் ஜெய் மாமனார் வீட்டு பக்கம் சாய்ந்து விடாமல் இருக்க அவர்கள் வாசலோடு திருப்பி அனுப்பியதை சொல்லி சொல்லி அவரின் மனதில் நஞ்சை கலந்து கொண்டே தக்க வைத்து கொள்ள முயன்றனர். அக்காக்களின் மேல் உண்மையான அன்பு கொண்ட ஜெய்யும் அவர்களின் பேச்சை நம்பினார். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அளவு வஞ்சமெல்லாம் கொள்ளவில்லை. தங்களை வேண்டாம் என்றவர்கள் தனக்கும் வேண்டாம் என்று நினைத்தார். இந்த நிலை 7 வருடத்திற்கு பிறகு மைதிலியின் தந்தை சீரியஸாக இருப்பதாக இவரை பார்க்க ஆசைப்படுவதாகவும் தகவல் வர அழுது துடித்த மைதிலி ஜெய் தடுக்கவெல்லாம் இல்லை. அவரை அழைத்து கொண்டு சென்றார். வாசலில் காரை நிறுத்தவும் மைதிலி ஜெய்யை ஒரு பார்வை பார்க்க, நீ மட்டும் பிள்ளைகளை கூட்டிட்டு போமா என்று அவரின் மனதை புரிந்தவராக. ஜெய்யின் பிடிவாத குணம் பற்றி நன்கு தெரிந்தவர் என்பதால் அமைதியாக 1 வயது பூர்ணியை தூக்கி கொண்டு 2 வயது பூஷிதாவை கையில் பிடித்து கொண்டும் இறங்கியவர் முன்பக்கம் அமர்ந்திருந்த 6 வயது விகான் இறங்குவதற்காக கதவை திறந்து பிடித்து, விகு இறங்குப்பா எனவும், நோ மாம் என்றான். புரியாமல் பார்த்தபடி, ஏன்பா எனவும், டாட் வராத இடத்திற்கு நானும் வரமாட்டேன் என்றான். அந்த வயதிலேயே அழுத்தம் திருத்தமாக. அதில் அதிர்ந்தவர் பாகவமாக கணவனை பார்க்க, அவனுக்கும் விருப்பம் இல்லைனா விட்டுடுமா என்றார் ஜெய். மகனுக்கு கணவனின் பிடிவாத குணம் 2 மடங்காக வந்திருப்பது தெரிந்து இனி பேசியும் பயனில்லை என்று 2 மகள்களை மட்டும் அழைத்து கொண்டு தாய் வீட்டிற்கு சென்றார். அங்கு முத்துக்குமார் மிகவும் சீரியஸாக இருந்தார். மகளை பார்த்த சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டவர் பேர பிள்ளைகளை கண்டு ஆசையாக முத்தமிட்டு சந்தோஷமடைந்தார். மைதிலி மேல் தங்களுக்கு காதல் மனம் செய்வதற்கு வந்த கோபத்தை விட சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறி செய்ததற்கே கோபம் என புரிய வைத்தார். உனக்கு எல்லா உரிமையும் கொடுத்து நீ ஆசைப்பட்டதெல்லாம் தானே செஞ்சோம், அப்புறமும் நீ ஏன் எங்களை நம்பல என்றார். தமையன்களின் மைதிலியின் பதில் இல்லை. 2 நாட்களுக்கு பிறகு முத்துக்குமார் காலமாகிவிட மைதிலி அங்கேயே தங்க வேண்டிய வந்தது. அதற்கும் கூட ஜெய்யும் விகானும் வரவில்லை. அதன் பிறகு மைதிலி 2 மகன்களோடு தாய் வீடு சென்று வருவது வாடிக்கையாகி போக ஒரு முறையும் அவரை ஜெய் தடுக்கவில்லை. அவர் செல்ல வேண்டும் என்று சொன்னால் காரை டிரைவரோடு சேர்த்து அனுப்பி வைப்பார். சில நேரங்களில் விடுமுறையில் மூவரும் அங்கு தங்க நேர்வதும் நடக்கும். அப்பொழுது அவர்களின் தேவைக்காக காரும் டிரைவரும் எப்போதும் தயார் நிலையில் வீட்டில் எதிரிலேயே காத்திருப்பர். இதில் ஜெய்யும் மைதிலியும் அறியாத ஒன்று. ஜெய்யுக்கும் நடந்ததை போன்றே போதனைகள் விகானுக்கும் அவனின் அத்தைகளால் நடத்தப்பட்டு கொண்டு வந்ததும் அதனாலேயே அவன் தன் தாய் வழி உறவுகளிடம் ஒட்டாமல் ஒதுங்கி நிற்பதும். பூஷியும் பூர்ணியும் விடுமுறைக்கு தாய் மாமன்களின் வீட்டிற்கு வருவது போல் விகான் தன் அத்தைகளின் வீட்டிற்கு செல்வான். அவர்களே அவன் பிஞ்சு நெஞ்சில் இவர்களை பற்றி நஞ்சை கலந்து இருந்தனர். ஜெய்யுக்கு அவரின் சகோதரிகளின் மேல் உண்மையான பாசமும் மரியாதையும் உண்டு. தான் கொண்டுள்ளதை போன்றே உண்மையான பாசம்தான் அவர்கள் தன்மேல் வைத்திருப்பதும் என்று நினைத்து இருந்தார். அதனாலேயே அவர்களை சந்தேக கண்ணோடு பார்த்ததில்லை. இல்லை என்றால் தொழிலில் காட்டும் தன் திறமையை அவர்களிடம் உபயோகித்து இருப்பார். அவர்களும் தன்மேல் சந்தேகம் வராதபடி பார்த்து பார்த்து நடந்து கொண்டதால் இவருக்கு பல வருடங்களாக இது தெரிய வராமலேயே போனது.